ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலை பத்தி தான் பேச போறேன். சேனல் எப்படி மானிட்டைசேஷன் பண்ணுங்கிறத பத்தி தான் பேச போறேன். தொடர்ந்து நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை எப்படி மானிட்டைசேஷன் பண்ணனா, சேனல் ஆரம்பிச்சது 2024ல ஸ்டார்ட் பண்ணேன். ஜூன் மாசம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஜூன் மாசம் ஸ்டார்ட் பண்ணி 6 மந்த்லயே நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் பண்ணுச்சு. யூடியூப்ல மானிட்டைசேஷன் பண்றதுக்கு 2 டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து 1000 சப்ஸ்கிரைபரை கொண்டு வரணும். ரெண்டாவது டாஸ்க் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் நம்ம வந்து ரீச் பண்ணணும். இது ரெண்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்ம சேனல் மானிட்டைசேஷன் பண்றதுக்கு எலிஜிபிள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே போல தொடர்ந்து நான் 6 மாசம் வீடியோ போட்டுட்டே இருந்ததுனால வாட்ச் டைம் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 4000 வாட்ச் டைம் வந்து எனக்கு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைபர் தான் 1000 பேர் வந்திருந்தாங்க. வாட்ச் டைம் மட்டும் எனக்கு கொஞ்சம் பெண்டிங்ல இருந்துச்சு. ஒரு 3000 கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டேன். ஒரு 1000 வாட்ச் டைம் மட்டும் இல்லாம இருந்துச்சு. அதையும் தொடர்ந்து நான் வீடியோ போட்டு கொண்டு வந்துட்டேன். 6 மாசத்துல நம்ம சேனல்ல வந்து மானிட்டைசேஷன் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு, சந்தோஷமாவும் இருந்துச்சு. நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க, நான் பார்த்திருக்கேன். 2 வருஷமா நான் போராடிட்டு இருக்கேன், 3 வருஷமா போராடிட்டு இருக்கேன். என்னால இன்னும் மானிட்டைசேஷன் பண்ண முடியலன்னு நிறைய பேர் வந்து அவங்க வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. நான் வீடியோஸ் நிறைய பேரோட யூடியூபர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். நம்ம சேனல் 6 மாசத்துல மானிட்டைசேஷன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட சப்போர்ட் யாருன்னா என்னோட ஃப்ரெண்டு தான். அவங்க வந்து எனக்கு மோட்டிவேஷன் நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க மோட்டிவேஷன் பண்ணலன்னா கண்டிப்பா நான் இந்த அளவு வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு மோட்டிவேஷன் பண்ணி கொடுத்ததும் அவங்க தான். நிறைய ப்ராசஸ் இருக்கும். எதுவுமே நம்ம தப்பு இல்லாம வந்து கம்ப்ளீட் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணணும். ஏன்னா ஐடி வெரிஃபிகேஷன் இருக்கு, அட்ரஸ் வெரிஃபிகேஷன், ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன், நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட், ஷிஃப்ட் கோடு நிறைய வந்து கேட்பாங்க டீட்டெயில்ஸ். அதெல்லாம் கரெக்டா நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இது எல்லாமே என் ஃப்ரெண்டு தான் எனக்கு சௌமியாங்கிறவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றிகளை இந்த வீடியோவில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எனக்கு மானிட்டைசேஷன் பண்ணி கொடுக்கலன்னா இன்னைக்கு என்னோட சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகியிருக்காது. சேனல் வந்து 6 மாசத்துக்குள்ள நான் வந்து மானிட்டைசேஷன் பண்ணிட்டேன். சேனல் ஃபர்ஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் யூடியூப் டீம்ல இருந்து நமக்கு வந்து மெசேஜ் வரும். நீங்க வந்து இப்போ யூடியூப் பார்ட்னரா ஆகிட்டீங்க, வாழ்த்துக்கள்னு சொல்லி அவங்க வந்து நமக்கு மெயில் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஐடி வெரிஃபிகேஷன் வந்து யூடியூப்ல நம்ம வந்து பண்ணணும். ஐடி வெரிஃபிகேஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு நம்பரு, ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய அட்ரஸ், இது மூணையும் கரெக்டா வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் 8 நாள் கழிச்சு நம்ம அட்ரஸுக்கு போஸ்ட்ல வந்து ஆட்சன்ஸ் வரும், கூகுள் ஆட்சன்ஸ். வேற ஒன்றும் கிடையாதுங்க. அதுல வந்து ஒரு 6 டிஜிட்டல் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை எடுத்து நம்ம திரும்ப யூடியூப்ல வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணும்போது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஐஎஃப்சி கோட் நம்பர் கொடுக்கணும். பேங்க் கார்டு, நம்மளுடைய பேங்க் கார்டு நம்பர் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பேங்க்ல வந்து ஷிஃப்ட் கோடுன்னு இருக்கும். அந்த ஷிஃப்ட் கோடு வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம பேங்க் மேனேஜர்கிட்ட போயிட்டு அந்த ஷிஃப்ட் கோடு வாங்கிட்டு வந்து அதில் ஃபில் பண்ணணும். இதெல்லாம் கடந்து வந்தாதான் மானிட்டைசேஷன் பண்ண முடியும். இப்படி நிறைய கடந்து வந்து தான் நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் பண்ணியிருக்கேன். டாலர் வந்து வந்துட்டு தான் இருக்கு. பட் இன்னும் வந்து பணம் நம்ம கைக்கு வரல. $100 சேர்ந்தாதான் நம்மளால அந்த யூடியூப்ல இருந்து பணம் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா வந்து கிரெடிட் ஆகும். பட் இன்னும் டாலர் வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை, டவுன்ல தான் இருக்கு. வீடியோஸ் வந்து டெய்லியும் கொடுக்கணும், நிறைய வியூஸ் போகணும். அப்பதான் வந்து டாலர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து கிடைக்கும். $100 சேர்ந்தாதான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வரும். அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டெய்லி வீடியோஸ் கொடுக்கணும். வியூஸ் நல்லா போனாதான் கண்டிப்பா வந்து டாலர் வந்து கிடைக்கும். யூடியூப்ல எல்லாரும் வீடியோஸ் போடுறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க மட்டும் நினைக்காதீங்க. யூடியூபர்ஸ் எல்லாமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி வந்துதான் அவங்க வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. நிறைய கஷ்டப்பட்டு தான் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்றாங்கன்னா அதை வந்து ஈஸியாலாம் அப்லோட் பண்ண முடியாது. குவாலிட்டியா வந்து வீடியோ ஷூட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு இடத்துல உட்காந்து எடிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நெட்வொர்க் இடமா பார்த்து வீடியோ அப்லோட் பண்ணணும். நிறைய ப்ராசஸ் இருக்குங்க. வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து தம்ப்லைன் வந்து எடிட் பண்ணணும். நிறைய ப்ராசஸ் பண்ணாதான் யூடியூப்ல வீடியோ போட முடியும். ஈஸியாலாம் வந்து யாருமே யூடியூபர்ஸ் எல்லாம் வீடியோ போட்டு சம்பாதிக்கவே கிடையாதுங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு மேல வந்துதான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. நானும் அதுல ஒரு ஆளு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இப்போலாம் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இதில் எடிட் பண்றது, வாய்ஸ் கொடுக்கறது, தம்ப்லைன் எடிட் பண்றது, நிறைய ஒர்க் இருந்துட்டு தான் இருக்கும். இது இல்லாம நானே சமைக்கணும். நம்ம வந்து சமைக்கிறது தான் இப்ப வீடியோவா நம்ம போட்டுட்டு இருக்கோம். நானே வந்து அங்க ஒர்க் பண்றேன், திரும்பி எடிட்டிங்லயும் ஒர்க் பண்றேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் தாங்க. எதுவுமே ஈஸியாலாம் நம்ம வந்து செய்யல, எல்லாம் கஷ்டப்பட்டு தான் செஞ்சிட்டு இருக்கோம். சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க, லைக் போடுறவங்க, கமெண்ட் போடுறவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
நீங்க இல்லைன்னா இந்த அளவு சேனலை வந்து மானிட்டேஷன் பண்ணியிருக்கவே முடியாது. முக்கியமா 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுங்கிறது ஒரு ஈஸியானது கிடையாதுங்க. அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் 4000 வாட்ச் டைம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த அளவு நான் வந்து 6 மந்த்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னா உங்களோட சப்போர்ட் இருந்ததுனால மட்டும்தான் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. அதனால இந்த வீடியோவில் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யூடியூப்ங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். யார் வேணாலும் அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணி அவங்கவுங்க டேலண்ட்டை அங்கே காமிச்சிக்கலாம். நான் சும்மா இல்லாமல் ஏதோ எனக்கு பிடிச்ச ஒர்க்கு எடிட்டிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நானே ஷூட் பண்ணி நானே எடிட் பண்ணி நானே அப்லோட் பண்ணுறேன். இதில் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் எதுனா, இப்போ நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன செய்கிறேன்னு ஒரு பிளாகாக வாய்ஸ் கொடுக்காம நான் எடுப்பேன். உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு எனக்கு தான் தெரியும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் திக்காம கரெக்டாக பேசணும். இடையிலலாம் நிறைய வந்து திக்குவேன். அதெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணி கொண்டு போகணும். இப்போ நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும். எதை பற்றியும் நம்ம அந்த இடத்துல நினைக்கவே கூடாது. நம்ம அந்த வீடியோவில் என்ன இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் பேசணும். அப்போ தான் அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கும். நிறைய டைம் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் வாய்ஸை டெலிட் பண்ணி திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிடையாது, 20 நிமிஷம் 25 நிமிஷம்லாம் நான் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கேன். யூடியூபர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம், எடிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். நெட்வொர்க் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். நெட்வொர்க் இல்லைன்னா அப்லோட் பண்ண முடியாது. அது எவ்வளோ கஷ்டம்னு ஒரு யூடியூபருக்கு தான் தெரியும். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கடந்து வந்துட்டு தான் இருக்கும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. யூடியூப்ல இவங்க வீடியோ போடுறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க போல அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வரைக்கும் என் யூடியூப்ல இருந்து நான் இன்னும் அமௌண்ட் எடுக்கல. கிராமத்துல நான் இருக்கும்போது சீட்டி போட்ட வீட்டுல இருக்கும்போது வாய்ஸ் ஓவர் என்னால கொடுக்கவே முடியாது. அந்த சீட்டில மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணி ஃபோர்ஸா வந்து அடிக்கும். சத்தம் ஒரே இறைச்சலா இருக்கும். அப்பெல்லாம் என்னால் வாய்ஸே கொடுக்க முடியாது. மழை பெய்யும் போதெல்லாம் வாய்ஸ் கொடுக்க முடியாது. மழை பெஞ்சு விட்டதுக்கு அப்புறம் தான் என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியும். அந்த கஷ்டம் நாங்கள் வந்து நிறைய அனுபவிச்சிருக்கேன். அம்மா வீட்டுக்கு போய் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். திரும்ப எங்கேயாச்சும் எனக்கு தனிமையாக கிடைக்குமாலாம் நான் வந்து அங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அந்த மாதிரி கிடைக்காது. ஏன்னா ஒரு யூடியூபருக்கு முக்கியமானது ஒன்று தேவைன்னா தனிமையில் உட்காந்து அவங்க எடிட் பண்ணணும். தனிமையில் உட்காந்து தான் அவங்க வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். பக்கத்தில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வேலையை அங்கே பண்ண முடியாது. அதனால தனிமைங்கிறது இருந்தால் தான் யூடியூபரால் மென்மேலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இந்த சூழ்நிலையெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். அதனால உங்ககிட்ட நான் இப்போ வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எங்கள் புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு நெட்வொர்க் பிரச்சனை கிடையாது. வீட்டில் வந்து ஒய்ஃபை இழுத்துட்டேன். ஒய்ஃபை இழுத்தாலும் சில டைம் வந்து நெட்வொர்க் இஷ்யூவால் டக்குன்னு அப்லோட் ஆகாது. எல்லாமே பெண்டிங்கில் நிற்க. திரும்பி நான் வந்து கால் பண்ணி ஒய்ஃபை கனெக்ஷன்காரங்களுக்கு கால் பண்ணி உடனே சரி பண்ண சொல்லி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஈஸியாலாம் யூடியூப்ல வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலை. ஷூட் பண்ணணும், எடிட் பண்ணணும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், அப்லோட் பண்ணணும், தம்ப்லைன் எடிட் பண்ணணும். யோசிங்க, நீங்களே யோசிங்க. ஒரு யூடியூபரால் எதுவுமே ஈஸியாக பண்ண முடியாது. எல்லாமே கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனல் இப்படி தான் மானிட்டேஷன் பண்ணி கொண்டு வந்தேன். டெய்லியும் வீடியோ போடணும். நான் ஒரு 2 மந்த் வீடியோ போடாதனால கொஞ்சம் என்னோட சேனல் வந்து டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அப்பில் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம், ஷார்ட்ஸ் வந்துட்டு இருக்கோம். எனக்கு எப்பவுமே நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த விழாவில் சந்திக்கலாம். பாய்.